வணக்கம். நாணய களஞ்சியம் உங்களை வரவேற்கிறது. 1834 ஆண்டின் 2 முகர் கோடி ரூபாய். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலம் 1600 முதல் 1874 வரை இருந்தது. அவர்கள் காலத்தில் 3 பிரசிடென்சி உருவாக்கப்பட்டது. மதராஸ் பிரசிடென்சி 1640, பாம்பே பிரசிடென்சி 1687, பெங்கால் பிரசிடென்சி 1690 துவங்கப்பட்டன. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி காலம் 1857 வரை இருந்தது. 1874 வருடம் கலைக்கப்பட்டன. 1858 முதல் 1947 வரை பிரிட்டிஷ் இந்திய ஆட்சி இருந்தது. மட்ராஸ், பாம்பே, பெங்கால் பிரசிடென்சி ரூல் 1935 வரை இருந்தது. 1935 முதல் ஸ்டேட் ஆஃப் மட்ராஸ், ப்ரொவின்ஸ் ஆஃப் பாம்பே, ஸ்டேட் ஆஃப் பெங்கால் என்று அழைக்கப்பட்டன. ஈஸ்ட் இந்தியா நாணயங்கள் 1835 முதல் 1858 வரை வெளியிடப்பட்டன. 1835 முதல் 1947 வரை பிரிட்டிஷ் பேரரசுகள் உருவப்படம் பொருத்திய நாணயங்கள் வெளியிடப்பட்டன. வில்லியம் 4 வில்லியம் ஸ்பெரரி வாழ்ந்த காலம் 21 ஆகஸ்ட் 1765 முதல் 20 ஜூன் 1837 வரை. வில்லியம் 4 காலத்தில் 112 அணா 1835 1848 2 வருடங்கள் வெளியிடப்பட்டன. ஆப் பைசா 1853 1 வருடம் வெளியிடப்பட்டன. கோட்ரானா 1835 1857 1858 போன்ற 3 வருடங்கள் வெளியிடப்பட்டன. ஆஃப் அணா 1835 1845 2 வருடங்கள் வெளியிடப்பட்டன. இந்த 8 நாணயங்கள் செம்பு உலோகத்தில் வெளியிடப்பட்டன. இந்த நாணயங்கள் மதராஸ், பாம்பே, கல்கத்தா, பிரமிங்ஹாம் போன்ற 4 நாணய சாலைகளில் உருவாக்கப்பட்டன. இவைகளில் 112 அணா 2.16 கிராம் எடை இருக்கும், ஆப் பைஸ் 3.23 கிராம் எடை இருக்கும், கோட்ரானா 6.47 கிராம் எடை இருக்கும், அரை அணா 12.95 கிராம் எடை இருக்கும். கோட்டர் ரூபியா 2.91 கிராம் எடை வெள்ளி உலோகத்தில் இருந்தது. 1835 1 வருடம் மட்டும் வெளியிடப்பட்டன. ஆஃப் ருபி 1835 1 வருடம் மட்டும் 5.83 கிராம் எடையில் வெள்ளி உலோகத்தில் உருவாக்கப்பட்டன. அதன் பிறகு 1 ரூபாய் 1835 மற்றும் 1840 போன்ற 2 வருடங்கள் வெளியிடப்பட்டன. அவைகள் 11.66 கிராம் எடை வெள்ளி உலோகத்தில் வெளியிடப்பட்டன. இந்த 1 ரூபாய் நாணயத்தை உருவாக்குவதற்கு முன்பு செம்பு உலோகத்தில் 1834 பேட்டன் நாணயம், அதாவது அடையாள அறிமுக நாணயம் உருவாக்கப்பட்டன. அந்த நாணயத்தின் மதிப்பு வைரத்திற்கு சமமான விலை மதிப்பு கொண்டது. இந்த நாணயங்கள் பாம்பே, கல்கத்தா 2 நாணய சாலையில் உருவாக்கப்பட்டன. வருடம் 1835 தங்க உலோகத்தில் 11.66 கிராம் எடையில் கல்கத்தா நாணய சாலைகள் உருவாக்கப்பட்டன. வருடம் 1835 2 மோர் 1 வருடம் மட்டும் தங்க உலோகத்தில் 23.32 கிராம் எடையில் கல்கத்தா நாணய சாலை வாயிலாக வெளியிடப்பட்டன. இந்த 2 மொஹர் நாணயத்திற்கு 2 விதமான பேட்டன் நாணயம் உருவாக்கப்பட்டன. ஒன்று செம்பு உலோகம், 2 தங்க உலோகம். இந்த 2 நாணயங்களும் 20 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டது. ஒவ்வொரு நாணயமும் அவ்வளவு விலை மதிப்பு. நண்பர்களே, பழைய நாணயங்களை கொடுக்கும் போது கவனமாக இருங்கள். பித்தளை நாணயம் என்று கருதி தங்க நாணயத்தை குப்பை விலைக்கு வாங்கியதை நான் பார்த்து இருக்கின்றேன். மனசாட்சி இல்லாமல் வாழ்கின்ற மானுட ஜென்மங்களை பார்த்து மனவேதனை அடைந்து இருக்கின்றேன். மஞ்சள் நிறத்தில் உள்ள பழைய நாணயங்கள் தங்கமாக இருக்கலாம். கவனமாக பாருங்கள், கவனமாக இருங்கள். அடுத்து நாம் ₹1 1834, 1835,
ஒரு முகர் 1834, இரண்டு முகர் 1834 போன்ற 3 பேட்ரல் நாணயங்கள் விவரங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். 1834, 1835 2 வருடங்கள் ₹1 நாணயத்திற்கு 3 வகையான அடையாள அறிமுக நாணயங்கள் உருவாக்கப்பட்டன. ஒன்று செம்பு உலோகத்தில், 2 நாணயங்கள் வெள்ளி உலோகத்தில். அதில் ஒரு வெள்ளி உலோக நாணயம் 6 கிராம் இருக்கும் எடை, மற்றொரு நாணயம் 11.73 கிராம் எடை இருக்கும். வருடம் 1834. மதிப்பு ₹1. உலோகம் காப்பர் செம்பு. எடை 9.24 கிராம். குறுக்களவு 31 மில்லிமீட்டர். வருடம் 1834, 1835. பேட்டன் ஃபார் ₹1. எஸ்டிமேட் பிரைஸ் 100 பவுண்ட் வைக்கப்பட்டது. விற்பனையானது 750 பவுண்ட். இந்திய மதிப்பில் ₹85,000. அடுத்த ₹1. வில்லியம் 4. வருடம் 1834. உலோகம் வெள்ளி. எடை 6.8 கிராம். குறுக்களவு 30.60 மில்லிமீட்டர். விளிம்பு கோதுமை வடிவம். மதிப்பு 500 முதல் 1000 பிரிட்டிஷ் பவுண்ட் விலை வைக்கப்பட்டது. ஏலத்தில் 2000 பவுண்ட் ஏலம் போனது. இந்திய மதிப்பில் 22 முதல் 25 லட்சம் ரூபாய். அடுத்தது வருடம் 1834. மதிப்பு ₹1. பேட்டன் சில்வர் ₹1. கல்கத்தா நாணய சாலையில் உருவாக்கப்பட்ட இந்த நாணயம் 11.73 கிராம் எடை. குறுக்களவு 31 மில்லிமீட்டர். விளிம்பு இலகுவானது. மதிப்பு 8000 முதல் 10,000 பவுண்ட் வைக்கப்பட்டது. ஏலத்தில் 36,000 பவுண்ட் ஏலம் போனது. இந்திய ரூபாய் மதிப்பில் 35 லட்சம் ரூபாய் முதல் 40 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த ₹1 வருடம் 1834. மதிப்பு ₹1. உலோகம் வெள்ளி. எடை 11.64 கிராம். குறுக்களவு 31.6 மில்லிமீட்டர். விளிம்பு கோதுமையானது. மதிப்பு 6 முதல் 7,000 பவுண்ட் வைக்கப்பட்டது. ஏலத்தில் 16,000 பவுண்ட் ஏலம் போனது. இந்திய மதிப்பில் 18 முதல் 20 லட்சம் ரூபாய். வருடம் 1835. மதிப்பு ₹1. உலோகம் சில்வர். எடை 11.69 கிராம். குறுக்களவு 30 மில்லிமீட்டர். விளிம்பு கோதுமை. சந்தை மதிப்பு 15,000 பவுண்ட். இந்திய மதிப்பு 16 லட்சம் முதல் 18 லட்சம் ரூபாய். இடதுபுறம் உள்ள நாணயம் சாதாரண நாணயம். வலதுபுறம் உள்ள நாணயம் பேட்டன் நாணயம். வலதுபுறம் உள்ள நாணயத்தில் ₹1 என்று எழுதப்பட்டிருக்கும். அதற்கு மேல் பகுதியில் ஒரு பூ இருக்கும். பேட்டன் நாணயத்தில். வருடம் 1835. மதிப்பு 1 முகர். நாணய சாலை கல்கத்தா. உலோகம் தங்கம். எடை 11.66 கிராம். குறுக்களவு 26 மில்லிமீட்டர். தடிமன் 1.8 மில்லிமீட்டர். சுற்றுவட்டம். விளிம்பு கோதுமை புள்ளி. மதிப்பு 13,000 பவுண்ட். இந்திய மதிப்பு படி 10 முதல் 12 லட்சம் ரூபாய். வருடம் 1835. மதிப்பு 1 முகர். உலோகம் செம்பு. எடை 6.08 கிராம். குறுக்களவு 25.40 மில்லிமீட்டர். இடதுபுறம் வில்லியம் 4 உருவப்படம். வலதுபுறம் சிங்கம். இடதுபுறம் பார்த்துவது போல் பின்புறம் ஒரு ஈச்சை மரம் இருக்கும். சந்தை மதிப்பு 12 முதல் 15 லட்சம் ரூபாய். வருடம் 1835. மதிப்பு 2 முகர். உலோகம் தங்கம். எடை 23.32 கிராம். குறுக்களவு 32.70 மில்லிமீட்டர். தடிமன் 1.8 மில்லிமீட்டர். விளிம்பு கோதுமை. சுற்று வட்டம். மதிப்பு 50 லட்சம் ரூபாய். பிரிட்டிஷ் இந்தியா. வில்லியம் 4 கோல்டு பேட்டன் காயின். கல்கத்தா நாணய சாலையில் 1835 உருவாக்கப்பட்ட பிளைன் எட்ஜ் நாணயம். உலோகம் தங்கம். எடை 23.32 கிராம். குறுக்களவு 32.70 மில்லிமீட்டர். மதிப்பு 55 லட்சம் முதல் 75 லட்சம் ரூபாய் வரை. வருடம் 1835. 2 முகர்ஸ். உலோகம் செம்பு. எடை 17.37 கிராம். குறுக்களவு 32.7 மில்லிமீட்டர். விளிம்பு கோதுமை. மின்ட் கல்கத்தா. மதிப்பு 30 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது. வருடம் 1835. மதிப்பு ₹2. உலோகம் வெள்ளி. எடை 17.37 கிராம். குறுக்களவு 32.70 மில்லிமீட்டர். விளிம்பு கோதுமை. மதிப்பு 45 லட்சம் ரூபாய் முதல் 60 லட்சம் ரூபாய் வரை. இந்த காணொளியை உருவாக்க தகவல்களை வழங்கி உதவிய
உலகத்தரம் வாய்ந்த ஏல நிறுவனங்கள், நாணய சேமிப்பாளர்கள் வழங்கிய உதவிகளுக்கு நாணய களஞ்சியம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மை தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.